2026ஆம் ஆண்டு அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வந்து வலுவான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க புதிய ஆற்றலை புகுத்தட்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தாண்டின் மகிழ்ச்சியான தருணத்தில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர், புதிய ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் நேர்மையான மாற்றத்தையும் குறிக்கிறது என கூறியுள்ளார். ஆம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் வளமும் கொண்டு வரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 2026ஆம் ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியம் தரும் ஆண்டாக அமையட்டும் என்றும், இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் வளமும் கொண்டு வரட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நம்முடைய சமூகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு நம் வாழ்வில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை நிரப்பட்டும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் விடியல் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் வலுப்படுத்தப்பட்ட உறுதியை அறிமுகப்படுத்தட்டும் என தெரிவித்துள்ளார். அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் புதிய வெற்றிகளும் நிறைந்த ஏற்றமிகு ஆண்டாக 2026 அனைவருக்கும் அமைந்திட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இதுவரை பெற்ற வெற்றிகள் தந்த ஊக்கத்தோடும் போராட்டங்களால் பெற்ற துணிவோடும் 2026இல் மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாத்து சமூகத்தில் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவோம் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அனைவருக்கும் மகிழ்ச்சியான இந்த புது வருடத்தில் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், வேலை செய்வதற்கான உரிமை, வாக்களிப்பதற்கான உரிமை என இந்த ஆண்டை ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு பெரிய இயக்கமாக மாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.